அப்படி நம்ம தப்பு பண்ணும்பொழுது பிடிச்சி நம்மளை சரி பண்றான்ல அதுதான் நட்பு. ஸ்ரீலங்கால நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சோ சான்ஸ் கொடுப்பீங்களா? கான்செப்ட்ல போனோம்னா சும்மா ஃபயரா இருக்கு. வாழ்க்கையில ஹார்ட் ஒர்க் முக்கியமா இல்ல லக் முக்கியமான்னு ஒரு என்னன்னா அப்படி சொல்லிட்டீங்க? தம்பி தம்பி என்று கூறுகிறீர்கள், அண்ணன் என்று கூறுவதற்கு இங்கு யாரும் இல்லை என்று நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு உங்களது இசை என்னன்னா அப்படி சொல்லிட்டீங்க? சொல்லுங்கண்ணா. உங்களை போன்று நானும் மாற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கடந்த மாதம் உங்களுடைய பிறந்த நாள் தினம் என்று நினைக்க, கடந்த மாதம் 20ஆம் தேதி அல்லது 21 நீங்கள் 1990 பிறந்திருக்கிறீர்கள். இவ்வளவு சின்ன வயதில் இந்த அனுபவம், உங்களுடைய துறை இசை அல்ல, உங்களுடைய துறை நீங்கள் இன்ஜினியர் துறையை சார்ந்தவர், எவ்வாறு நீங்கள் இந்த இசைத்துறைக்குள் வந்தீர்கள் என்கின்ற ஒரு ஆரம்ப விஷயத்தை மற்றும் கூறினால் எங்களுடைய ரசிகர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அதாவது நான் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தனால மியூசிக் தான் என்னோட துறைன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கான வசதியோ இங்கே இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ் பையனை கேட்டிங்கன்னா அதான் சொல்லுவாங்க. மியூசிக்லாம் எங்கள் வீட்டில் எப்படி பார்ப்பாங்கன்னா, எதுக்குடா எதையோ பண்ணிகிட்டு இருக்க, படிடா, படித்து முடிச்சு வேலைக்கு போடாமாங்க. ஸோ அதனால் படித்து முடித்து வேலைக்கு போகிறதுக்கு இன்ஜினியரிங் எடுத்தேன். ஆனால் என்றைக்குமே சின்ன வயசுலேருந்தே என்னோடய மனசு எல்லாமே இசை மீது தான் இருந்தது. நல்ல வேலை இவங்கெல்லாம் எனக்கு கிடைச்சாங்க. இவங்களோட தயவால் இவங்கெல்லாம் என் பாட்டை கேட்டு என்னை உற்சாகப்படுத்தி என்னை ஆதரவு கொடுக்க என்னால் இசையை என்னோடய தொழிலாகவே துறையாகவே தேர்ந்தெடுக்க முடிஞ்சுது. இங்கே இருக்கிற எந்த ஒரு இந்த மாதிரி திறமையான இசைக்கலைஞரை கேட்டிங்கனாலும் அவன் இன்ட்ரெஸ்ட் மியூசிக், அவன் இசைத்துறைக்கு தான் வரணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டாலும் அவனுடைய குடும்ப சூழலும் இதுவும் அவனை கண்டிப்பாக ஒரு துறையை படிக்க வச்சு அதில் வேலைக்கு போய், ஒருவேளை நான் இன்ஜினியர் ஆயிருந்தாலும் கண்டிப்பாக இன்ஜினியரிங் காலைல வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டில் எதாவது மியூசிக் பண்ணி எதையா நெட்டில் போட்டு எதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். பட் இப்போ அது இவங்க அன்புனால அது என்னோடய துறையாக மாறினது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இந்த இன்ஜினியரிங் படித்து அடுத்து MBA முடித்து அடுத்து ஒரு டாக்டரேட், இப்போ தான் டாக்டரேட் வாங்கினேன் போன வருஷம். ஸோ PhD முடித்தேன். ஸோ ஆமாம். ஸோ அதனால் அந்த பயணத்தையும் நான் மேற்கொண்டனால என்னோட அனுபவத்திலேருந்து நான் என்னுடைய நண்பர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒருவேளை எல்லா நேரமும் எல்லாமே சரியாக நடக்காது இல்லையா, ஒருவேளை இப்படி அப்படி எப்படி வேணால் நடக்கலாம். அப்படி ஏதாவது நடக்கும் பொழுது நீங்கள் பாதை மாறாமல் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து நடக்க உங்களுக்கு உங்கள் கல்வி தான் உறுதுணையாக இருக்கும். அதனால் எந்த ஒரு துறையை நீங்கள் வேணாலும் தேர்ந்தெடுங்க. ஆனால் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அடிப்படையாக கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். கல்விங்கிறது வெறும் டிகிரி மட்டும் இல்லை, நிறைய புத்தகங்கள் படிங்க. கீப் யுவர் செல்ஃப் எஜுகேட்டட். நாலேஜ் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். ஸோ அதனால் பிடிச்சதை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்கள். ஆனால் ஒருவேளை நீங்களும் என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக படித்து முடிச்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ப்ரெஸ் மீட் மாதிரி இருந்துச்சா? கேள்விகள் வருவது ஓகே. பின்னாலேருந்து ஹாய் ஆதியாண்ணா. வணக்கம்மா. வணக்கம். ஸோ நான் வீரகேசரியிலேருந்து வந்திருக்கிறேன். என்னோட பேர் ஹேம்சிகா. ஹேம்சிகா நல்லா இருக்கு பேர். தேங்க்யூ. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னா, உங்களோட மூவிஸில் நீங்கள் நிறையவே யூடியூபர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்குறீங்க இல்லையா? ஸ்ரீலங்காலே நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராஜெக்டில் அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்பேன். இது என்ன ஒரு கேள்வி? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதைக்களம் அமையுமே ஆனால், இலங்கை அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற இதுவாக இருந்தால் கண்டிப்பாக திறமையான இளைஞர்கள் இங்கிருந்து தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக நடிக்க வைப்பேன். என்னோட கனவே என்னோட திரைப்படங்கள் நான் போன வருஷம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணோம், கடைசி உலக போர்னு. ஒரு பெரிய பொருட்செலவில் ஒரு பெரிய படத்தை அதை பண்ணதுக்கான காரணம் அந்த படம் ஜெயிக்கணும். அதையெல்லாம் தாண்டி என்னால் என்னை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு பாலமாக நான் இருக்க வேண்டும் என்பது தான் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட மோட்டோவே. திறமை மட்டுமே தகுதியாக இருக்க வேண்டும், சிபாரிசு அதெல்லாம் தாண்டி திறமை மட்டுமே ஒருவன் வெற்றி பெற தகுதியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது எங்கள் நிறுவனம். ஸோ அதனால் என்றைக்குமே திறமை எங்கிருந்தாலும், அது எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த திறமைக்கு எங்களால் முடிந்த அளவில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பால் அமைக்க முடியும்னா கண்டிப்பாக அமைப்போம். இந்த கான்சர்ட்லையும் பின்னாடி ஆட போகிற டான்சர்ஸும் பேக்கிங் சிங்கர்ஸ் எல்லாருமே இங்கே ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணி அப்படி தான் நாங்கள்
கொண்டு வருவோம். ஸோ எல்லா ஊர்லேயும் அதை பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த வகையில் இந்த கான்செப்டில் கூட இங்கே இருக்கிற திறமையாளர்களை அடையாளம் கண்டுபிடித்து மேடை ஏற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள். ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் தரும் அன்பால் நாங்கள் எங்களால் சக்தி இருக்கிற வரைக்கும் அதை நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நன்றி. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா வணக்கம், எப்படி இருக்கீங்க? யூஜி ட்ரைபில் வந்து சங்கன் ஒரு மியூசிஷியன் இருக்காரு. ஸோ அவரோட சேர்ந்து நீங்கள் 3 பாட்டு வந்து ஆடல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எதிர்காலம், 2வது வெயிட், அடுத்து வந்து மிஸ்டர் லோக்கலில் தீம் சாங் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ அவரோட சேர்ந்து ஃபியூச்சர் ஏதாச்சும் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா? அதாவது அவரு கூட ஒரு 3 பாட்டு, அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கலைஞர்கள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க. ஸோ எங்களோட யூஜி ட்ரைபோட நோக்கம் என்னன்னா, அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கு முதல் மெயின் ஸ்ட்ரீம் கனெக்ஷன் ஏற்படுத்துவது. அதை ஏற்படுத்திட்டு அடுத்தடுத்த திறமையாளர்கள், ஒரே திறமையாளரோட பண்ணாமல் அடுத்தடுத்த திறமையாளர்களோட பண்ணுவது. ஸோ சங்கனுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. டக்கால்ட்டின்னு ஒரு பையன் பண்ணான். இன்றைக்கி அவன் வந்து நாளைக்கு திங்க் இண்டியில் வந்து அவன் இப்போ ஒரு பாட்டு. நான் உங்களோட மூவியை பார்த்து தான் நான் எடுத்துருக்கிறேன். அப்படி உண்டு. என்னடா நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஆடிஷன் வச்சு அப்படி எடுப்பீங்களா, இல்லை செலக்ட் எப்படி பண்ணுவீங்க? காமன் ஆடிஷன் ப்ராசஸ். அதான் சொன்னேனே, தகுதி மட்டுமே, திறமை மட்டுமே தகுதியாக இருக்க வேண்டும் என்பதை ஆழ்ந்து நம்புவேன் நான். அதனால் வந்து கண்டிப்பாக ஓப்பன் ஆடிஷன்ஸ் இருக்கும். சிங்கப்பூரில் அப்படி தான் நடந்தது. ஸோ அதுக்கு இவங்களுக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்களும் என்னப்பா ப்ரொஃபஷனல்ஸ் ஈஸியாக இருப்பான், எவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, நீ என்னப்பா பிக் பண்ணி தான் கொண்டு வந்து ஸ்டேஜில் இது பண்ணுவேன்னு அவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அது எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாயிடும். பட் அப்படி இல்லாமல் அந்த ஆடிஷன் ப்ராசஸ்க்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணி அங்கே இருக்கிற திறமையாளர்களை கொண்டு வந்து மேடை ஏற்றி அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசர் அவங்களுக்கும் என்னோட இப்போ படிக்க வர தாராளமாக. உன்னை மட்டும் நான் நெஞ்சு நினைத்திடவா, புத்த நினைவுகளால் நெஞ்சு நிரப்பிடவா, நினைத்திட நெஞ்சம் வந்து மறுத்து விட்டால் அந்த நெஞ்சத்தை குண்டத்தில் கொடுத்திடவா, காத்திருக்க நினைக்க காதலிக்க துடிக்க, உன்னை வந்து கைகள் கட்டி நான் மிழிக்க, வா பெண்ணே விளையாடு இந்த மஞ்சம் மீது நீ குடியேறு, கத்தை கத்தையாக ஒரு முள்ளு முள்ளு மெத்தை மெத்தை மீது காட்டிடு வெங்கட்டு கொண்ட வித்தை எத்தை நீதான் காதல் என்று சொல்லவா, ஆனால் உங்களோட சேர்ந்து கண்டிப்பாக ஒரு பாட்டு நான் பண்ணுவேன். எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. அதை உங்களோட ஷோவில் உங்களோட சேர்ந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அது எனக்கு 100% பண்ணுவேன்னா. நம்பிக்கை ரொம்ப முக்கியம், முயற்சி அதை விட முக்கியம். முயற்சி பண்ணுங்க, நடக்குமே. ஆனால் என்னை விட சந்தோஷப்படுற ஆள் வேற யாரும் இருக்க முடியாது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மேனிஃபெஸ்டேஷன், விசுவலைசேஷன் எல்லாம் பண்ணிட்டோம். ஹாய் ஆதினா, பேர் நிவேதன் தனபரசிகம். வணக்கம். ஸோ ஹிப்ஹாப் தமிழானா நீங்களும் ஜீவானந்தா, அவரு இந்த கூட்டத்தில் எங்கேயாச்சும் ஒழிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. வரமாட்டேன்ட்டான். ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, போன சிங்கப்பூர் இதில் போயிட்டு நான் வரமாட்டேன் ஸ்டேஜில்னு சொன்னவனை கொண்டு வந்து இழுத்து இப்போ பார்த்தீங்க இல்லையா, மேலே ஏற்றிட்டோம், ஹைட்ராலிக்கில் ஏற்றி கையெல்லாம் ஆட்ட வச்சதில் கடும் கோபம் அவருக்கு. ஸோ நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் ஜாலியாக இருந்தேன், நீ என்னை கொண்டு வந்து இதெல்லாம் பண்ண வைக்கிற அப்படின்னு இந்த ப்ரெஸ் மீட் ஆளே எஸ்கேப். ஸோ இன்னொரு கேள்வி இருக்குண்ணா. ஸோ யூஸ்வலாக 2 பேர் பசங்க சேர்ந்தாலே சண்டை தான் வரும். உங்களுக்கு 2 பேருக்குள்ள கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ்னா ஏதாச்சும் வருமா? அப்படி வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? பயங்கரமாக சண்டை வரும். 2 ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப்னா பசங்களுக்குள்ள சண்டை இல்லைன்னா எப்படி, அதெல்லாம் கண்ணாப்பினான்னு வரும், அதெல்லாம் மாறி மாறி திட்டிப்போம். பட் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள். ஸோ அதனால் 1000 சண்டை 2000 சண்டை வந்தாலும் அதை தாண்டி எங்கள் நட்பு பெருசு அதை விட. ஸோ கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ்லாம் கண்ணாப்பினான்னு வரும். அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அது இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எதாவது தப்பு பண்ணுறோன்னா, நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறவன் தான் நண்பன். நீ பாட்டு சூப்பர் என்ன வேணா பண்ணுன்னு சொல்கிறவன் நண்பன் இல்லை. ஸோ அப்படி நம்ம தப்பு பண்ணும்பொழுது பிடிச்சி நம்மளை சரி பண்ணுறான்ல, அதுதான் நட்பு. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் நிறைய வரும். பட் அப்படி வருவதனால தான் அந்த நட்பு மிக அழகாக இருக்கிறது நான் நம்புகிறேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பேசுகிற டைலாக்லாம் படத்தில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா பயங்கரமாக கிளாப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஜி அவரை கொஞ்சம் தள்ள சொல்லுங்களேன். அண்ணே ஒருத்தரோட மானத்தை ஆக்சுவலாக நான் படத்தில் வைக்கிற டைலாக்லாம் வாழ்க்கையில் பேசுறது தான். ஓ அப்படியா? மீசை முறைங்க வாழ்க்கை தான். ஸோ அதனால் வந்து அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்லை. அண்ணே அவன் மானத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காப்பாற்றலன்னா அவ்வளோதானே. என்னது சொக்காவது கையில் வச்சிருக்கான், சைன் பண்ணி விடுவேன். சரி வரோம். வணக்கம். அவன் பேப்பர் வாங்கி
ஓகே அண்ட் அவர் சைன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சைடில் ஏதாவது கொஸ்டின்ஸ்? எஸ் ப்ளீஸ். இதில் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆனால் இவர் ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்க ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் அண்ட் ஆல்சோ இஸ் அன் ஆக்டர். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் வணக்கம் சார். இவர் வந்து தமிழ் சிங்களம் 2 சினிமா ஃபீல்ட்லேயே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட கொஸ்டின்ஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக. ஒரே ஒரு செகண்ட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோட தான் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வாரீங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிக் மேலே ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய, அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக் இதை விட பெருசாகணும்னு விருப்பப்படுற அடுத்த இண்டிபெண்டன்ட் ஆல்பம் எப்போ செய்கிற பிளான் இருக்குது? டஃப்பானது தான், பட் உங்கள் வேலையோட. சார் என்னன்னா அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்பேஸை வந்து எனக்கு அப்புறம் நிறைய தம்பிகள் வந்துகிட்டே இருக்காங்க. அதை நான் போய் அடைச்சிக்கூடாதுங்கிறது என்னோட. இப்போ நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஒரு லேபிள் அதை பண்ணுவாங்க. இப்போ நான் அதை பண்ணலைன்னா அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதில் இன்னொரு ஒரு ஆள் உள்ளே வரதுக்கான ஒரு இடம் அது. நம்ம இன்றைக்கி ஏதோ ஒரு இந்த நட்பால் நம்ம நல்லா இருக்கும். ஸோ என்னோட இது என்னென்னா அடுத்தடுத்த தம்பிகள் உள்ளே வந்துகிட்டே இருக்கணும், அவர்கள் என்னை விட பெரும் உயரத்தை தொடரணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ முடிந்தவரை படம் வந்துருச்சு, படத்தில் நடிக்கிறோம், இது பண்ணுறோம். அப்பப்போ ஒரு பாடல் விட்டாலும் அந்த லேபிள் இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல போய் அடைச்சிக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதனால தான் இவ்வளோ நாள் இது பண்ணோம். இப்போ நிறைய தம்பிகள் வந்துட்டாங்க உள்ள, சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் இந்த வருடத்துலையோ அடுத்த வருடத்துலையோ நான் கண்டிப்பாக அதுக்கான ஒரு இதில் இறங்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக கொண்டு வருவேன் சார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜி அது வணக்கம். தில்ஷான் லங்காஸ்ரீ மீடியாவில் சீனியர் கமல்ஸும் மியூசியம் ஒரு திரைப்படத்தில் அந்த நடித்த நடிகை வந்து இன்னமும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட ஏசி தான் வாங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு செஞ்ச அந்த சம்பவம் அப்படி, அதனால இன்னமும் அவங்க ஏச்சு வாங்கிட்டு தான் இருக்காங்க. என்ன கேள்வின்னு சொன்னால் ரப்பிசை சொல்கிறது இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு அடுத்து வரவங்க இப்போ இந்த புதுசாக அறிமுகமாகறவங்க இந்த ட்ரக்ஸ், லிக்கர், ஸ்மோக்கிங், டேட்டூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்வம் காட்டி தன்னை ஒரு ரப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அடையாளப்படுத்தி கொண்டாங்க. ஸோ இது வந்து இந்த காரணத்தினாலேயே பெரும்பாலானவங்களோட இந்த ரப்பிசை வந்து வெறுக்கப்படுது. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொன்னீங்கன்னா இந்த இடத்துல நல்லா இருக்கும். இல்லை, அதாவது எப்பவுமே ஆர்டிஸ்ட் எப்படி பெருசாக வராங்கன்னா, இப்போ நான் எப்படி வந்து வெற்றி பெற்றேன்னு நான் என்னை கன்சிடர் பண்ணிக்கிறது வந்து நான் வெற்றி பெற்றேன்னு நான் நினச்சா முடியாது, அதை மக்கள் நினைக்கணும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் பெருசாகிறதுக்கு காரணம் வந்து அந்த ஆர்டிஸ்ட் கிடையாது, அவனோட கலையை மக்கள் அனுபவித்து ரசிப்பதால் மட்டுமே ஒரு கலைஞன் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருகிறான். ஆக எந்த கலை முன்னிலையில் இருக்கணும்னு முடிவு பண்ணுறது அதை கன்சியூம் பண்ணுற மக்கள் தான். ஸோ நம்ம என்ன கன்சியூம் பண்ணுறோமோ அதை தான் ஆர்டிஸ்ட் அதிகமாக கொடுக்க விரும்புவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க இல்லையா, உங்கள் இலங்கையில் வாகீசன் ஒரு தம்பி இல்லையா, அவ்வளோ அருமையாக தமிழ் நடையில் கவிதைகள் எழுதக்கூடிய, நல்ல வகையில் ரேப் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமாக தமிழ் அவ்வளோ அழகாக தமிழ் நடையில் நல்ல கவிதைகள் எழுதுகிறான். ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி, மீடியாவில் இருக்கிற நீங்கள் ஃபேன்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி, எந்த கலைஞன் சரியான விஷயத்த சொல்கிறாங்கிறது மீடியா இருக்கிற நண்பர்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து எது ட்ரெண்ட் ஆகும் அதை நம்ம கவர் பண்ணலாம், அதை நம்ம இது பண்ணலாங்கிற இதை மாற்றி எது சரியாக இருக்கோ அதை நான் பண்ணுறேங்கிற ஒரு இது தவறு. இப்போ நீங்களே சொல்கிறீங்க இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தவறுன்னு உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது, அது ட்ரெண்ட் ஆகும் பொழுது அதை கவர் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணாலே வந்து சரியான கலையை செய்து கொண்டு சமுதாயத்துக்கு தேவைப்படுற கலையை செய்து கொண்டிருக்கும் கலைஞர்கள் பயங்கர வெகு வேகமாக வளருவார்கள். ஸோ அந்த பங்கில் நான் இன்னைக்கு இந்த தம்பி வாகீசன் அவர்களோட பேரை இங்கே சொல்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வணக்கம். லங்காஸ்ரீ சீனியர் உலகம் வினோதினி. என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இங்கே சொன்னீங்க இல்லையா எல்லாருமே தம்பி அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட தம்பிகள் வந்து என்ன அப்படின்னா, நாங்களும் ஒரு கலைஞர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்ட தம்பிகளுக்காக ஒரு அண்ணனை நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் ஆல்ரெடி சொன்னது தான். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் எதை செய்கிறதா இருந்தாலும் படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். படிச்சுக்கிட்டே பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஹாய்ண்ணா, வணக்கம். என்னோட பேர் வந்து பிரபு. நான் வந்து ஒரு ரேடியோ ப்ரெசென்டர். ஒரு 3 கேள்வி இருக்கு. அருமையான குரல் பிரபு. ஓகே, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். முதலாவது கேள்வி, இப்போது இந்த ஷோ எப்படியுமே இங்கே வந்து சக்ஸஸ் தான், அது வந்து டவுட்ஸே இல்லை. ஸோ அதுக்காக எங்களுடைய பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. இப்போது நாங்கள் வந்து ரேடியோவில் பேசுகிற போது இப்போ எங்களோட 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான சிங்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது திப்புவாக இருக்கலாம், ஹரிஸ் ஜெயராஜா, மணிக்கு நம்ம
ஹரிஷ் ராகவேந்தா இருக்கலாம், சாதனா சங்கம். இப்போ அவங்களுடைய வாய்ஸஸ் எல்லாமே இப்போ வந்து கேட்குறதுக்கு ரொம்ப எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று வருது. ஸோ அதே மாதிரி இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இப்போ தமிழ் சினிமாவில் அது மியூசிக்கில் வந்து ரொம்ப தாக்கத்தை செலுத்தும். ஸோ உங்களுடைய இசையில் அவங்களுடைய வாய்ஸஸ் எல்லாம் திரும்ப கேட்க முடியுமா? அப்படியான ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை தான் நீங்கள் வந்து எப்படியும் பண்ணுவீங்க. பட் இல்லை, கண்டிப்பாக சென்ற தலைமுறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களை தொடர்ந்து எங்கள் பாடல்கள் நிறைய பாடல்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக நாங்கள் வந்து நிறைய நாட்டுப்புற கலைஞர்கள் கூட கொலாபரேட் பண்ணுறது ரொம்ப விரும்புவோம். இன்னி வரைக்கும் நானும் சின்ன பொண்ணு அக்காவும் பாடுற காம்போ வந்து எந்த படத்தில் வந்தாலும் அது மிகப்பெரிய ஹிட் ஆகிடுது. ஸோ அந்த வகையில் வந்து ஏதோ சின்ன பொண்ணாக்கா இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேரை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதற்கான பாடல் அமையும் பொழுது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேண்ணா, ரெண்டாவது கொஸ்டின்ஸ். இப்போ வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதியினுடைய இசையில் இலங்கையிலேருந்து இப்போ நிறைய திரைப்படங்கள் வருது, தமிழ் திரைப்படங்கள். உங்களோட இசையில் இலங்கையிலேருந்து ஒரு திரைப்படம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இமேஜின் பண்ணும்போது நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இன் ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக அப்படி ஒரு சிச்சுவேஷன் அமையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி அமைந்தால் மிகப்பெரிய சந்தோஷம், அமையணும் நானும் நம்புகிறேன். அண்ட் மூணாவது, முதல்ல ஒரே ஒரு அக்கௌண்ட் பண்ணிடுங்கண்ணா. கண்டிப்பாக வாங்க ப்ளீஸ். உங்களோட குரல் ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. ஆயிடா என்ன டிஷர்ட்டா ஸ்கின் பண்ணுமா? ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா? நெக்ஸ்ட் क्वेश्चन அப்படியே அந்த சைடுல இருந்து யாரா கேட்டுருங்க. ஓகே, கமா அண்ணா. அண்ணா கிளீட்டர் ஃப்ரம் டிவி திறன் அண்ணா. 3 படம் பேருக்கு தனியூர், இன்டர்நெட் நாள், இமைக்கா நோடிகள். இந்த படத்துக்கு மெயின் சக்ஸஸ் ரீசன் என்னோட மியூசிக்ஸ் தான். ஸோ இந்த படத்துக்கு மஸ்கின் சார் டைரக்டரில் பேச்சில் சொல்கிறதா இருந்தால் இந்த படத்தை 100 வாட்டி பார்த்துருக்கோம், இன்னொரு 1000 வாட்டி பார்க்க இருக்கணும்னு சொல்லி. இந்த மாதிரி படம் ஒன்று திருப்பி எதிர்பார்க்கவே வைப்பாங்க. இந்த மாதிரி நான் ரெடியாக தான் இருக்கேன். அந்த மாதிரி படம் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ வந்து அப்படி அமைவதில்லை, அது அப்படி எல்லாமே அமைஞ்சிட்டா அப்புறம் இது 3 தனியாக தெரியாது இல்லையா? ஸோ அது எப்போவாது அமையும். எனக்கு அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இமைக்கா நொடிகள்னு ஒரு படம் இருக்குது, அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமான ஒரு சேலஞ்ச் தான் மியூசிக் பண்ணுறது. அது ஒரு சில படங்கள் அது காலம் தாண்டி நின்றுவிடும். ஸோ எது வந்து கரெக்டாக அமையும் தெரிஞ்சு பண்ணிட்டோன்னா நம்ம அவ்வளோதான், நம்மளை இதே பண்ண முடியாது. பட் அப்படி நடக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு திரைப்படம்ங்கிறது ஒரு 10 பேர் 15 மூளைகளோட ஒரு உருவாக்கம் தான் ஒரு திரைப்படம். ஸோ அதனால் வந்து அப்படி வரும்பொழுது அது எல்லாத்தோடைய இதையும் சேர்ந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில டைம் அந்த சிங்க் அமையும் பொழுது அப்படி பயங்கரமான ஒரு ப்ராடக்ட் வந்துடுது. நானும் அந்த மாதிரி ஏதாவது அமையும்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ணா ஒரு ரிக்வெஸ்ட்ண்ணா, சொல்லுங்கள். ஒரு ஃபோட்டோன்னு மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन அந்த சைடுல இருந்து யார் கேட்க போறாங்க? தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து சீக்கிரமா ராப் அப் பண்ணனும். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மேல இருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் குயிக்காக அதை பண்ணிடலாம். ஹாய் பாருங்க. ஏய், எப்படி அவ்வளோ ஹைட்டாக இருக்க? ஆனால் அவன் ஹைட்டில் நான் மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. சரி, வா அப்படி வா. தேங்க்யூ. ஒரு பாருங்க, நீயே வரைஞ்சியா அது? அடேங்கப்பா, நல்லா வரையிறியே. உன் பேர் என்ன? கவினா? கான்சர்ட்டுக்கு வரையா நீ? வரையா? ஸ்டேஜில் ஆடலாமா நான் நீ கான்சர்ட்டில்? ரெடியா நீ? பயப்பட மாட்டேன்ல? ஓகே, அப்போ கான்சர்ட்டில் பார்க்குறேன் உன்னை நான். கவின், வணக்கம். வாங்க, எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, அந்த சைடுல இந்த क्वेश्चंस இருக்கு, அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். கமா, நெக்ஸ்ட் क्वेश्चन அப்படியே கேட்ருங்க. ஹாய் ஆதியண்ணா. அண்ணா அங்க உலகம் ஜெம்பவி. கவின் எங்க இருக்கு? ஒரு நிமிஷம். கவின், ஓகே. ஹாய் ஆதியண்ணா. வணக்கம். நான் மனோஜ். ஒரு நாள் நம் வாழ்க்கையின் நிலை மாறும், அந்த நாள் வருமே. ஆனால் இது எல்லாம் சரியாகும்னு உங்களோட பாடல்கள் இருக்கு. அது கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஹோப் ஒன்று வரும் மாதிரியே நீங்கள் பேசும்போது அதை கேட்குறது எங்களுக்கு என்ன ஒரு ஹோப்பாக இருக்குது.
ஸோ சாதாரணமாக ஒரு சாமானியனாக இருந்து இவ்வளோ பெரிய சாணக்கியனாக வாழக்கூடிய உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க. அதே மாதிரி மாறக்கூடதுக்காக வெயிட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க் முக்கியமா இல்லை லக் முக்கியமானு ஒரு எக்ஸ்பிளனேஷன். சூப்பர்ண்ணே. வசந்த் டிவியில் இன்று மினி ஹோஸ்ட் மாதிரியே கேட்டுருக்காங்க கேள்வியை. நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு இது பதில தேவைப்படலாம். என்னுடைய கணிப்பம் இரு வர ஒரு நிமிஷம். சூப்பர்மேன் மாதிரி மறந்துட்டு இருக்கேன். என்னுடைய ஒப்பீனியனை மட்டும் நான் சொல்லிடுறேன். எனக்கு இதுக்கான பதில் எனக்கு தெரியல. பட் நான் என்ன நம்புறேன்னா, நீங்க ஒரு விஷயத்துல தயாரா இருக்கும் பொழுது, when opportunity meets hard work, சந்தர்ப்பத்தை உங்கள் கடின உழைப்பு சந்திக்குமே ஆனால் அது கண்டிப்பாக வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெறும் பொழுது மக்கள் கண்ணுக்கு அது லக்கா தெரியும். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஸோ when opportunity meets hard work, it is called luck. அதை தான் நான் நம்புகிறேன். There is nothing called luck. Your opportunity, when it comes, you should be prepared to meet it with your hard work. ஸோ அதுதான் எப்பவுமே கடின உழைப்பு மட்டுமே வெற்றிக்கான ஒரே வழி. அவ்வளோதான். ஓகே சூப்பர். லாஸ்ட் 2 questions from the press. இருடா ஏன்டா கத்துற? ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். உன் பேர் என்ன? தரேன். உன் பேர் என்ன? அருகாமா. ஓகே ரைட். ஆனால் மாலிக் ரிட்டையர் ஆகி ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டது பார்த்தீங்களா? ஓகே மன்னிக்கணும், சாரி. ஹாய் ஆதி ப்ரோ. சதீஷன். ஸோ தானே தலைவன் நித்யானந்தா இருக்கார் இல்லையா, அவரோட டீம்ல வந்து ஒரு கைலாசான கெஃபே வச்சிருக்கேன். ஓகே. என்னோட ஒரு சோகம் கடந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படியே ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை. முக்கி பார்த்து ஒரு 3 நாளைக்கு முதல்ல வந்து மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த ஏஐ ரிலேட்டட் ஆப்ஸுக்கும் ஹிப்ஹாப் ஆதிக்கும், அதாவது இந்த ஏஐ ரிலேட்டட் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கொத்தனார் அப்படின்லாம் பாட்டு வருது. அந்த மாதிரி ஒரு 100 பாட்டு நானும் எழுதி வச்சு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான ஆப்ஸ்னால இந்த மாதிரி உங்களை மாதிரி உண்மையான டேலண்டடான இசையமைப்பாளர்களுக்கு வந்து ப்ராப்ளம் வருமா, இல்லைன்னா அது ஒரு வளர்ச்சி படியா அமையுமா அப்படின்றது என்னோட கேள்வி. இதே கேள்வி வந்து கம்ப்யூட்டர் வரும்பொழுது எல்லாரும் கேட்டாங்க. கம்ப்யூட்டர்னு ஒன்று வருது, இதனால வந்து என்ன ஆகும், மியூசிக் எல்லாம் லைவ்ல மியூசிக் ரெக்கார்ட் பண்ணுறப்ப கம்ப்யூட்டர்னால என்ன ஆகும், எல்லாம் அப்போ டேப்பில் ரெக்கார்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ கம்ப்யூட்டர் வரும்பொழுது இசை அழிஞ்சிருமா, இசைக்கலைஞர்கள் அழிந்துருவார்களான்னு கேட்டாங்க. இப்போ ஏஐ வருது. இதை தாண்டி எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் மனித மூளை என்பது உணர்வுகளோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை கொண்டு வரும் பொழுது ஒரு கலையை அதை படைக்குது. ஸோ அதற்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஏஐ, கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து சாதனங்கள். இந்த சாதனங்களை வைத்துக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சோமேனா அது வந்து எளிய ஒரு பாதையாக இருக்குமே தவிர அது என்றைக்குமே வந்து நம்மளுடைய சிந்தனைக்கும் நம்மளுடைய உணர்வுகளுக்கும் அது என்றைக்குமே ஒரு மாற்று வந்து கிடையவே கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து அது எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்ட். ஓகே, இந்த லாஸ்ட் क्वेश्चन. எஸ். ஹாய் ஆதினா. வணக்கம். கண்மணி. ஒரு ஹாய் சொல். ஹாய் கண்மணி. வணக்கம் கண்மணி. ரொம்ப பிடிச்ச பேர் எனக்கு கண்மணி. ஸோ எல்லாரும் ரொம்ப சீரியஸாக கேள்வி கேட்டாங்க. நான் ரொம்ப ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன். ஸோ இங்கே நிறைய 90s கிட்ஸ் இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே உங்களை இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் பார்க்க ஆரம்பித்தோம். இறைவால் ஆரம்பித்து இப்போ நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிட்டீங்க. ஸோ ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருந்ததுக்கும் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர், அதாவது மூவிஸில் நீங்கள் பண்ணுற மியூசிக்குக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? அதோட நீங்கள் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருந்ததை எப்போயாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் ஆர்டிஸ்டாகவே தான் இருக்கேன். நான் வந்து மியூசிக் டைரக்டர், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு, ஆக்டரு, ப்ரொடியூசர், இது மாதிரி நிறைய டைரக்ட்லாம் பண்ணியிருக்கேன். அதை நான் டிஃப்ரெண்ட் ரோலெல்லாம் பார்க்குறது இல்லை. நான் ஒரு கலைஞன். என் கலை மூலம் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்ல முடியுமேனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. அதற்கான வாய்ப்பு ஆதினா கூப்பிட்டுருக்காங்க. உனக்கு நான் சைன் பண்ணி கொடுத்தேனேடா இருக்கான். சரி, அதான் லாஸ்ட் क्वेश्चन. நீ யார், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாங்குறியா? பேர் எழுதணுமா? என்ன தெரியல, தரேன். ஹாய். ஓகே, அண்ட் ஒன் மோர் क्वेश्चन. நீங்க கேட்டிருக்கேன். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. அண்ணா ஹாய்ண்ணா.
வணக்கம். நான் சல்மான்னா. ஹாய் சல்மான். நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து பார்த்துக்கிட்டு வந்துருக்கேன். ஒரு ஆக்டர் இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறதுனா அஃப்கோர்ஸ் உங்களை தான் நான் இன்ஸ்பிரேஷனாக. ரொம்ப நன்றி சல்மான். ஆனால் வாழ்க்கையில் கடந்து வர ஒவ்வொரு பாதையிலையுமே நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா, பட் எல்லா மூமெண்ட்லேயும் நீங்கள் சொல்லியிருக்கிற ஒரு விஷயந்தான் ஒரு நண்பன் கூட இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது வரைக்குமே ஒரு நண்பன் அமையலைண்ணா அப்படி. ஏன்னா என்னோட ஜோனும் என்னோட ஃபீல்டும் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட். என்கிட்ட இருந்த நண்பர்கள் என்னை தாழ்த்தி தான் பழக்கம். நான் எங்கேயுமே ஒரே இடத்துலையுமே ஒரு நண்பன் கிட்ட இருந்து பாராட்டு வாங்கினது இல்லைண்ணா. அப்படி நண்பர்கள் இல்லாத ஒரு கலைஞனுக்கு என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? நண்பர்களை தேடிக்கோன்னு சொல்றாரு. பண்ணா இல்ல பியூட்டி இஸ் இந்த ஐ ஆஃப் த பிஹோல்டர்னு ஒரு விஷயம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? நாம் என்ன நினைக்கிறோமோ நாம் அதுவாக ஆகிறோம்னு இன்னொரு ஃபிலாசபி இருக்கு. நீ நட்பை எப்படி பார்க்கிறாய்ங்கிறதுல தான் இருக்கு. அதாவது என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துறாங்களோ அதே அளவுக்கு நான் ஏதாவது மொக்கையாதா பண்ணேன்னா அதை விட பயங்கரமாக கலாய்ப்பாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் நான் ரியாக்ட் பண்ணி இதுதான் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அப்படி ஆக வாய்ப்பு இருக்கு. நீ நட்பிலிருந்து ஏதாவது எதிர்பார்த்து விட்டால் அது வியாபாரமாகி விடுகிறது. நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறனால நீ இப்படி தான் என் கூட இருக்கணும்னு நீ எதிர்பார்த்துட்டேன்னா தட் இஸ் பிஸ்னஸ். நீ எப்படி வேணா இரு, நான் உன் ஃப்ரெண்டு. நான் எப்படி வேணா இருப்பேன், நீ உன்னால் இருந்தால் இருக்க முடிஞ்சா இரு. அவ்வளோதான், அதுதான ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ இங்கே நிற்கிறார் பார்த்தியா ஹட்சன் ஒருத்தர். இவருக்கும் என்னுடைய கான்சர்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் ஒரு பெரிய டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டர். அவர் பல காலேஜஸ் அது மாதிரி நிறைய இடங்கள்ல ஜட்ஜிங் அந்த மாதிரிலாம் இது பண்ணி நிறைய டான்ஸ் அகாடமிலாம் வச்சுருந்தாரு. அந்த மாதிரி ஸ்ரீலங்கா வாங்க ஹட்சன் சும்மா ராய் சொல்லுங்க வாங்க. அவர் இப்போ நான் கிளம்புனேன், சிங்கப்பூர் கிளம்புறப்ப ப்ரோ நான் தனியாக போகிறேன் அப்படின்னாரு. நான் சும்மா தான் இருக்கேன், நானும் வரேன்னு வந்தார். இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி அவருக்கு வேலை இருக்குது. ஐயோ நான் சிங்கப்பூர் வந்தனால அதே டீம் அதே மேஸ்ட்ரோ அப்படிங்கிறப்ப நான் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அவராக கிளம்பி வந்தார். நான் அவர் வரணும்னு எதிர்பார்க்கல, ஓகேவா? நான் கூப்பிடுவேன்னா அவர் எதிர்பார்க்கல. அவர் வந்தார், ஓகே ரைட் வாங்க போகலான்னு வந்துட்டோம். ஸோ நட்பில் பேசிக் பிரின்சிபலே பெருசாக எதையும் எதிர்பார்க்காத. நிறைய பேர் என் நண்பன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாமாங்க. அது நம்ம ஓகே ரைட் அவ்வளோதான், அதுதான் அவ்வளோதான். நட்பில் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து இவன் இப்படி தான் இருப்பான், நான் அதுக்கு அப்படி இருப்பேன்ட்டா அந்த உறவு முறைக்கான டைனமிக்ஸ் மாறிடும். ஸோ நீ உன் கதவை திறந்தனா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உள்ள வரும். உன் கதவை மூடி வச்சுக்க. ஆனால் பெரிய விஷயம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரே ஒரு கொஸ்டின் இதாக தான் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்னா, ரொம்ப வருஷம் ஆசை, நீங்கள் மிஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஃபோட்டோண்ணா ப்ளீஸ். வா 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 வா. சரி, இப்போ உனக்கு நண்பர்களே இல்லைன்னல்ல, நான் உன் நண்பனா இல்லையா? ஏன் சல்மான், நான் உன் நண்பனா இல்லையா? அவ்வளோதான், இப்போ உனக்கு நண்பர்கள் இருக்காங்க. ஓகே, ஸோ ஏப்ரல் 5th நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதினா நீங்க அப்படியே லைவா CRNFCல பெர்ஃபார்ம் பண்றத பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா booking.com போக, இல்லைன்னா ஓமை டிக்கெட்ஸ் அந்த மாதிரி பல பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு. உடனே போய் உங்களோட டிக்கெட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ணா யாசிர் இஃப்தார் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ இவன் தான் அந்த ஃபோனில் பேசின யாசிர். எப்படிடா வந்த? தேங்க்யூ அகெயின் மேஸ்ட்ரோ. நிறைய ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணிடுறீங்க. எனக்கு என் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர. உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி நாங்கள் ரொம்ப தொந்தரவு கொடுக்கலன்னு நினைக்கல. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன அவங்களுக்கு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ பேர் இது ஆர்கனைஸ் பண்ணோம். பட் ஸ்டில் சிரமம் பார்க்காம உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ டு மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ். ஹாய் யாசிர், இவன் தான் என் ஃபேன் யாசிர். கை காட்டுறாங்க பாரு, இஸ்னாஃப்லாம் இருக்கு. ஓகே, தேங்க்யூ 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 யாசிர். You want to tell something? April 5th ஓகே, ஸோ ஏப்ரல் 5 நாங்க உங்களை மீட் பண்ண போறோம். கரெக்டாக CRNFC. ஏப்ரல் 5 நான் உங்களை மீட் பண்ண போறேன். CRNFC grounds. Yes. So and tickets are selling out. Book your tickets. We'll all meet in CRNFC grounds. நான் என்னன்னா எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஸோ
ஸோ தேங்க்யூ. உங்கள் நேரத்தை எடுத்து என்னை காண வந்த ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் ஒன்று பண்ணுறேன், நான் வேணா ஒரு வீடியோ எடுத்து என்னோட சோஷியல் மீடியாவில் போட்டுடுறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் அதில் வந்துச்சுன்னா இது ஒரு மெமரியாக வச்சுப்போமே, நானும் இங்கே இருந்தேன் அப்படின்னு. ஓகே, இங்கே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே 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 டன். மேலே வர இருக்கீங்களா? அங்க இங்க டன். ஓகே, தேங்க்யூ 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 ஃபார் ஆல் யூர் லவ். தேங்க்யூ ஸ்ரீலங்கா, தேங்க்யூ ஸோ மச். வரேன், திரும்ப ஏப்ரல் 5ஆம் தேதி வரேன். Return of the Dragon. நன்றி. உங்களுக்காக Maestro presents கண்டிப்பா ஏப்ரல் 5ஆம் தேதி. Co-presented by Istana Jewelry, supporting partners Asha Waves, Ara Entertainment, Season International Private Limited, Tinsel Townworks. ஃபைனலா நாங்கள் இப்போ பார்த்து முடிச்சிட்டோமே. என்ன முடிச்சிட்டோம். வேற லெவல்ல வைப்பா இருந்தேன். ஏதோ சோங் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்த மியூசிக்கல் ஆதியான மியூசிக்கல் ப்ரோக்ராமுக்கே வந்த வைப்புக்கு சும்மா அது சின்ன படி இது எப்படி இருந்துச்சு? அழுது ஒரு சம்பவம் செஞ்சு விட்டான். வீடியோல வேற தெரியும், வீடியோ பார்த்துருப்பியல் தெரிஞ்சிருக்கும். வேற லெவல்ல இருந்துச்சு. எங்களுக்கு கிட்ட இருந்து ஆக்களில் நாங்கள் சன நெருக்கடியெல்லாம் வடையா பார்த்தோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்த சுகி அண்ணா, அதாவது சுகி அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் தந்துட்டே இருப்பார். ஆனா வேற லெவல் வைப் வேணா. இது சும்மா பிரஸ் பீட்டுக்கே இந்த வைப் வேணா. நாங்க கான்செப்ட்ல போனோம்னா சும்மா ஃபயரா இருக்கும். ஒரு கண்ணே அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வேற. மற்ற இது மட்டும் இல்லை, இப்ப நாங்க ஊருக்கு கிளம்ப போறோம். எங்கட ஜெஃப்னா கிளம்ப போறோம். இதோட முடிஞ்சது வ்ளாகிங். மற்றது இந்த கொழும்பு ட்ரிப் வ்ளாகிங் வீடியோ வரும். ஆனா அதை அரைகுறையா தான் பேர் நினைக்கிறேன். அதை பாருங்க எப்படி இருக்கும்ட்டு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன்னு நம்புறேன். ஆதி என்ன பிடிச்சாக்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவு. மற்ற எங்களோட 2K சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நாங்க உங்களை சந்திக்கிறோம். நாங்க உங்க 2K. ஓகே.